ஒரு 1/4 கிலோ சுண்டல் இருந்தால் போதும். 20 பேர் சாப்பிடக்கூடிய மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. 1/2 அன் ஹவர் டைம் இருந்தால் போதும். சுண்டலை வந்து 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுட்டா ஈவினிங் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கேரட், வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு நான் எடுத்துக்கிறேன். மேலே தூவி சாப்பிடுவாங்களா, அதுக்காக வந்து ஃபைனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு மிளகு, சீரகம், ஒரு துண்டு பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நான் தக்காளி வந்து நிறையா சேர்க்க மாட்டேன், அதனால் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மேலே தூவுறதுக்காக வெங்காயம், கேரட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்ச சுண்டல் வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. எனக்கு இந்த மாதிரி தான் வேணுன்றனால நான் நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சுண்டலாகவே வேணும்னா 3 விசில்லே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு கரண்டி அளவுக்கு சுண்டலையும் சேர்த்து மசிச்சு கொண்டு வந்து அந்த பேஸ்ட்டை இதோட ஊற்றிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் நல்லா மேஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். மேஷர் வச்சு அழுத்தி விட்டோன்னா நல்லா கரைஞ்சிரும். இது வந்து இந்த தண்ணி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். மூடி போட்டு மூடக்கூடாது, ஏன்னா பொங்கி வந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வேக வச்சுருக்க சுண்டலையும் இதோட சேர்த்துக்கிறேன். சுண்டல் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது கொதித்து வரட்டும். நம்ம பானிபூரி சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டி பூரி இருக்கும்ல, அந்த பேக்கெட் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடையில் வந்து ஓம் மிக்சர்னு கிடைக்கும்ல, அதை மட்டுமே வந்து போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அந்த கார்ன்ஃப்ளெக்ஸை போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பூரி கிடச்சனால அந்த பூரி எண்ணெயில் பொரித்து அதை உடச்சி போட்டு அதுக்கு மேலே அந்த கிரேவி ஊற்றி வெங்காயம், கேரட்டை தூவி அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளெக்ஸ் கிடைக்கலன்னா அந்த ஓம் மிக்சர் அது மட்டுமே சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.